குளிர்காலத்தில் எல்லா வியாதியும் வரும். ஒருத்தர் இருமல்னா நமக்கு அந்த இருமல் வரும். வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் காமனாக வரும். தொற்று வியாதி, கொரோனா மாதிரி இது தொற்று வியாதி. கால்ரா வரலாம், டைஃபாய்டு வரலாம், டெங்கு ஃபீவர் வரலாம். இந்த மாதிரி கோல்டு அட்மாஸ்பியரில் வரும். சம்டைம்ஸ் இந்த கோல்டு ஏர், காரில் போகும்போது இந்த கோல்டு ஏர் காதில் பட்டால் ஃபேஷியல் பெராலிசிஸ் வரும். சளி பிடிக்கும், நெஞ்சு சளி பிடிக்கும், நிமோனியா வரும், டபுள் நிமோனியா வரும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் வரும். உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் எல்லா வியாதியும் வரும். திடீர்னு மழை பெய்யறதுனால அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் கொசு வளரும். எல்லா விதமான இன்ஃபெக்டிவ் டிசீசஸ், மஸ்கிட்டோனால வரக்கூடிய டிசீஸ் H1N1 வரும். தண்ணியில் அசுத்தம் இருக்கிறதுனால அந்த தண்ணியில் கை கழுவாமல் சாப்பிட்ற ஃபுட் பார்ன் டிசீசஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றதுனால அது ஃபுட் பாய்சனிங் வரும். ஸோ ஃபில்டர்டு வாட்டர், சுத்தமாக இருக்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடணும். பாட்டில்டு வாட்டர், பியூர் வாட்டர் நான் சொல்ல மாட்டேன். பாயில் சும்மா தண்ணி பிடிச்சி பாட்டில் பண்ணுறோம், அது இட் மே நாட் பி த பியூர் வாட்டர். வாட்டர் மெலன், அந்த வாட்டர் மெலன் சம்டைம்ஸ் இட் பிரிங்ஸ் டிசீஸ். அந்த லேக் ஓரத்தில் எல்லாம் கழிவுகள்லாம் இருக்கும், அங்கே இருக்க தண்ணி அதுக்குள்ளே போகும்ல, அதுலேருந்து வர்றது தானே வாட்டர் மெலன். லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. மிச்சமான ஃபுட்டு நம்ம வெளியே போட்டுறணும். அது வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அது சூடு பண்ணி சாப்பிட்றது எனக்கு தவறாக தெரியும். சுடு தண்ணி சாப்பிட்றது பெஸ்ட். ஐஸ் கோல்டு வாட்டர் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கோல்டு வாட்டர் சாப்பிடலாம். பானையில் வச்சு சாப்பிட்டு ஐஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு ஐஸ் கோல்டு வாட்டர் சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சுன்னா அதே தான் கேட்கும். பானையில் வச்ச குளிர் தண்ணி சாப்பிடலாம். கை நல்லா வாஷ் பண்ணணும் சார். கை வாஷ் பண்ணுறது அரை நிமிஷத்தில் வாஷ் பண்ண முடியாது சார், 2 நிமிஷம் வேணும் சார். கை வாஷ் பண்ணுறது சார் டெக்னிக் சார். கை வாஷ் பண்ணுறது டெக்னிக் சார். ரெண்டாவது, மாஸ்க் போட்டுக்கிறது எப்போவுமே பெட்டர் சார். சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, யாருக்கோ ஒரு தொற்று வியாதி இருக்கும், மாஸ்க் போடுறது பெட்டர். குழந்தைகளை டஸ்டி அட்மாஸ்பியரில் நீங்கள் விளையாட விடாதீங்க, மழையில் விளையாட விடாதீங்க. ஏன்னா தட் ஆல் பிரிங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஹோம். wherever there is crowd, there is a possibility of an infection. அதிகமாக கூட்டம் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூ வேர் அ மாஸ்க். ரோட்டில் போனாலும் டஸ்ட் இருக்குது. உடம்புல வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறான்னு வைங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறான்னு வைங்க, சீமாத்திரத்தை கூட்டும்போது டஸ்ட் வருது. ஸோ வீட்டில் கூட்டும்போது குழந்தைகளை வெளியே போக சொல்லணும். ஆல்வேஸ் பெட்டர் டு டூ வெட் மாப்பிங். ட்ரையில் சீமாத்திரத்தை போடும்போது புழுதியில் இன்ஃபெக்ஷன் வரும். எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய உணவுகள் தான் நல்ல உணவுகள். கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், இதெல்லாம் நல்ல உணவுகள். பச்சை காய்கறிகள். என்ன வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி முக்கியமாக தேவை. சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அதில் எதிர்ப்பு சக்தி குறையும். இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்கள் சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். சிகரெட் பிடிக்க முடியாது. சிகரெட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதிகள்லாம் ஜாஸ்தியாக வருது. நிக்கோட்டின்னால நிறைய வியாதி வருது. அதிகமாக சர்க்கரை சாப்பிடக்கூடாது. சுகர் அதிகமாக இருந்தால் பாக்டீரியாக்கெல்லாம் அந்த சுகர் இருந்தால் தான் வளரும். மல்டிப்ளிகேஷன் ஆகிறது சுகர்னால். சுகர் வியாதி. காலில் செருப்பு போடாமல் எங்கேயும் போகாதீங்க. மழை காலத்தில் நல்ல ஷூஸ் போட்டுக்கோங்க. செருப்பை விட ஷூஸ் போட்டிங்கன்னா நல்லது. குளிருக்குனால கொஞ்சம் ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அது வியாதி. ஹாட் ட்ரிங்க், பிஸ்கட், பிராண்டி, விஸ்கி, என்னமோ சொல்கிறாங்க, ஷாம்பெயின், அதில் வியாதி வரும். வியாதிங்கிறது நம்ம வர வைக்கிறது என்ன? முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது, கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது, கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக காலை கழுவிட்டு உள்ளே வர்றது நல்லது. வெளியே இருக்க அசுத்தம் உள்ளே வராது இல்லையா? இந்த குளிர்காலத்தில் தண்ணியை காய்ச்சி குடிங்க. எல்லா காலத்திலும் நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் குறிப்பாக குளிர்காலத்தில் தண்ணியை காய்ச்சி குடிங்க. இந்த மாதிரியான அறிவுரைகள் எதுவாக இருக்குது? எப்பவுமே தண்ணி காய்ச்சி குடிக்கிறது நல்லது. நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னால் என்ன உள்ளே இருக்க பாக்டீரியெல்லாம் செத்து போகும். அப்புறம் அதை ஆற வச்சு சாப்பிடுங்க. ஃபில்டர் இருந்தால் ஃபில்டரை கூட யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்டு வாட்டர் பழையபடி பாயில் பண்ணி சாப்பிடலாம். ஃபில்டருங்கிறது எதுவும் ஃபில்டர் ஆகுது, பாக்டீரியா வைரஸ் எல்லாம் எவ்வளோ ஃபில்டர் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு. இப்போ குளிர்காலத்தில் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள், பழங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை சார். அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே சாப்பிடலாம் சார். குளிர்ச்சியான பண்டங்கள் எதுன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் தான் குளிர்ச்சியான பண்டம், ஐஸ் வாட்டர் குளிர்ச்சியான பண்டம், கோகோ கோலா குளிர்ச்சியான பண்டம். காய்கறிகள் நமக்கு குளிர்ச்சி உண்டாக்கும். சப்போஸ் உங்களுக்கு வயிற்று வலின்னு வச்சுக்கோ, வயிற்றில் எரிச்சல்னா தேங்காய் பால் சாப்பிட்டு வயிற்றெரிச்சல் குறையுது. தயிர் சாதம், மோர் சாதம் சாப்பிட்டோம்னா வயிற்று குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டா நல்லது தான், தப்பில்லை. இப்போ மிளகா இருக்கு பாருங்க, பச்சை மிளகா, வரமிளகா, டெஃபினட்டாக கொஞ்சம் சூடான ஐட்டம் அது.
ரொம்ப சூடாக வயிற்றுல புண்ணாகுது.